இயற்கை ரசிக்கிற ஃபீல் இருக்கே, இந்த வேதனை இருக்கே வேதனை. திவ்யா அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்க. அன்பான இயற்கை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆந்திரால ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம பாலாத்துக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு அணையில குளிக்க போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இயற்கையின் மடியில் இலைப்பார தயாரா? இடத்துக்கு எப்படி வரணும் எல்லாம் இதெல்லாம் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டா நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க, கடைசியாக லாஸ்ட்டாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பொகல் ரேவன் சொல்லுவாங்க. இது வந்து பாலாறுக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு சின்ன அணை. அதாவது ஆந்திராக்குள்ள பாலாறு நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு சின்ன அணை. இந்த அணை வந்து சுத்தமாக ஆழமே இல்லாத ஒரு அணை. ஃபேமிலிஸ் வந்து சேஃபாக குளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு அணை. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் போக போக நான் வீடியோவில் சொல்கிறேன். செம, எவ்வளோ தூரம் போனாலும் ஆழமே இல்லாத ஒரு அணை ஃப்ரெண்ட்ஸ் இது. அதாவது அணைகள்லே சேஃபான அணை. ஃபேமிலியோட வரமான இடத்துக்கு வந்துட்டோம். சூப்பராக அங்கே பாரு பின்னாடி எல்லாமே போயிட்டு அம்மளெல்லாம் அங்கே தங்கிட்டாங்க. லோக்கிமா இப்படி போகிறாங்க. லோக்கிமாவும் ஷைனிமாவும் படிக்கட்டை இறங்க போகிறோம். படிக்கட்டு ரொம்ப வழுக்கும், பார்த்து போகணும். ஹாய் இரா வரேன். தெரியுதா இப்போது பயங்கரமாக வழுக்கும் மேலே. எங்கள் பாப்பா வேறு கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் ஆழமே இல்லாத ஒரு அணை. ஃபேமிலிஸ்க்கு குழந்தைங்களோட வரதுக்கு சேஃபான அணை. ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜிப்சி கமல். நான் ஒரு இயற்கை ஆர்வலன். இயற்கையில போயிட்டே இருப்பேன். இயற்கையில சாகச பயணங்கள், மலையேறும் பயணங்கள், அட்வென்ச்சர்ஸ், ட்ரெக்கிங் இந்த மாதிரி பண்ணுவேன். முதலாவது நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும், அந்த இயற்கை சாகச பயணங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். ஒரு 2.5 கிலோமீட்டர் ஒரு பெரிய பள்ளத்தாக்கை இறங்கி அதுக்கப்புறம் அந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த அணைக்கு நாங்கள் போனோம். ஆட்டோ பேசிட்டு போனோம். ஆட்டோ பேசிட்டு ஒரு குடும்பமாக போனோம். நாங்கள் வந்தோம் ஃபேமிலியாக. ஆட்டோ வந்து ஒரு அளவுக்கு மேலே வர முடியல. அவர் ஓரளவுக்கு மேலே தான் டிரைவிங் பண்ணார். இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே வர முடியல. ஆட்டோ அங்கேயே நிப்பாட்டிட்டோம். நடந்து போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துக்கு கார்லையோ பைக்கில் வரீங்கன்னா நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வாங்க. அதில் ஓட்டிட்டு வாங்க. ஏன்னாக்கா இந்த ரோடு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ரக்கடாக இருக்கும். ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஹாய் காய்ஸ். இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ஷைனிமா ஜாலி. லைக்மா பத்திரம் பாத்துக்கா. ஏ ஷைனி செம்ம ஆளம். நில்லு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆழம். பாருங்க தனுஷ் நிக்கிறான். இவ்வளவுதான் ஆழம். ஒரே இடத்துல லைன்ல உட்காருங்கடா. தண்ணி கேமரா மேல தண்ணி விழுது. ஓகே உட்காந்துட்டீங்களா? சூப்பர் வெரி குட். எங்க பாப்பாவே நிக்குது. இவ்வளவுதான் ஆழம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மல்ல ஷைனிமா? சூப்பர் ஜாலி என்ஜாய் பண்ணு. சரி ஓகே, பாப்பா பாத்துக்காங்க. ஹாய். என்ன பண்ண போறோம்னா அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வர போறோம். ஏன்னா எவ்வளோ ஆழம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கலாம் போயிட்டு பாருங்க. நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ ஆழம் பாருங்க. கொஞ்சம் தான் நான் காட்டுறேன். எனக்கு இடுப்பளவுக்கு கூட வரல, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாருங்க. இப்படி திரும்பலாம். உங்க பேர் சொல்லுங்கடா குட்டி. உங்க பேரு? கிரண். வெரி குட். எந்த ஊர்ல? ஓ, தனசேகர் கிரண் 2 பேரும் 8th தானா? எந்த ஊர்ல? திருப்பத்தூர் பக்கம் புதுப்பேட்டையா? ஓகே வெரி குட். மலை மேலே ஏறலாம் வரீங்களா? ஏன் அப்படியா?
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆத்துலயே வந்து கடைசி வரையும் நடந்து போயிட்டு அங்க போயிட்டு அந்த மலை மேல ஏற போறோம். நம்ம அங்க வந்து செம்மையான புல்வெளிகள்லாம் இருக்கும், சூப்பரா இருக்கும், அந்த வியூ எல்லாம் செம்மையா இருக்கும். கடைசியில போடுறேன், அது வரைக்கும் மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. தூரம் வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அங்க Hi, myself Rishi, myself Vamshi, myself Lohit, Harshavardhan. ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ. Thank you. ஜிப்சி கமல். Gypsy Kamal. Gypsy Nice Kamal. to meet you, bro. చూడండి వేస్తాను. నైస్ మీటింగ్ ப்ரோ. Follow you on YouTube. தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. இங்க வந்து குப்பம் மெடிக்கல் காலேஜ்ல மெடிசன் படிக்கிற பசங்க எல்லாரும் நல்லா பேசினாங்க. அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனு, நான் சின்ன வயசுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இங்கே பாருங்க, இதுதான் தனக்க மரம். தனக்க மரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வந்து லைட் வெயிட்டடான மரம், சீக்கிரமாக உடையக்கூடிய அந்த வுட்டு மரம். இது ரொம்ப லேசான மரம், இது மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல எங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதில் வந்து ஒரு காய் வைக்கும். அந்த காய் வந்து காத்தாடி மாதிரி இருக்கும், 2 ரெக்கையோட. அது வந்து அந்த காய் காஞ்சி விழுகிற போது அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றிக்கிட்டே விழுகும். நீ பேரோ? Mohan Krishna, bro. மோகன் கிருஷ்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்வென்ச்சர்லாம் இருக்கு, அந்த மலை மேலே ஏறி சூப்பரான வியூ இருக்கு, அதையும் காட்டுறேன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாக்குறீங்களா, அதுதான் சம்மிட். நான் போய் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க, இதான் ஃபைனல் அந்த மேல சம்மிட். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஆரம்பத்துல சில பேர்லாம் மீட் பண்ணல, அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போடுறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. நம்ம அப்புறம் தான் சம்மிட் கிட்ட போறதை காட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியா தான் போயிருந்தோம். அந்த கோயில் கிட்ட இருந்து இறங்கி நடந்து போறோம் பாருங்க. இப்போ நைட்டே ஒரு பேட்ச் வந்துட்டாங்களா இங்க. நேத்து மதியம் வந்து நைட்லாம் இருந்திருக்காங்க. சமைச்சிங்களா? ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. வீடியோ எடுக்கலாமா? Hi. இது வந்து எங்க ஒய்ஃபோட தங்கச்சி, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எங்க மிஸ்ஸஸ், அதுக்கு முன்னாடி இன்னும் எங்க ஒய்ஃப் இன்னொரு தங்கச்சி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஹாய். எங்கிருந்து வந்துக்கிறீங்க? இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஓ, பக்கம் தானா? ரொம்ப சந்தோஷம். ஜிப்சி கமல் சொல்றீங்களா ஒரு வாட்டி? ஜிப்சி கமல். தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் மத்தியமே வந்துட்டாங்களாம், இன்னைக்கு வரையும் இருந்திருக்காங்க பாருங்க இங்கே. அண்ணா, உங்க பேர் சொல்லுங்கண்ணா. உதயா? சரி சரி. ஹாய் அப்பு, செர்ரி. ஹாய். ஜிப்சி கமல் கா. ஜிப்சி கமல். வாய்ஸ்ல போடுங்க, ஜிப்சி கமல் வந்து. டன். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப அந்த மலையை ஏற போறோம். அந்த மலை ஏறி மேல அந்த வியூ எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரிங்க, சூப்பரா இருக்கும். அந்த வியூவை காட்டிட்டு அதோட நம்ம எங்க இருந்து வந்தோம், எப்படி வரணும், சென்னையில இருந்து எப்படி வரணும்ன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கண்டினியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான வியூ, வர்த் வாட்சிங். மேல போயிட்டு பாருங்க, இங்க வந்திருக்கோம். அங்க இருந்து வந்தோம், அங்க இருந்து தண்ணிலே வந்தோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை இங்க வந்துட்டோம். ஓரளவுக்கு ஏறிட்டு வந்து உக்காந்துட்டோம். நான் எவ்வளோ தூரம் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க, கீழே காட்டுறேன். இப்படி வந்திருக்கோம் பாருங்க, இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. விழுந்தோம்னா அவ்வளோதான், சும்மா கிருட்டுன்னு போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் டமால்னு லேண்ட் ஆயிரும். ஓ, இந்த வியூவை பாருங்களேன், அப்பா. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறலாமா? இந்த மேலே பாருங்க, இதெல்லாம் பாருங்க. வா, பைக் வரணும். இதுதான் சம்மிட்டு, அந்த இடம் தான். நம்ம அந்த மரத்துக்கிட்ட, அந்த 2 மரத்துக்கிட்ட போனால் சம்மிட் முடிஞ்சுது. நம்ம திரும்ப வந்துடுவோம், ஏறுவோம். மிஸ் ஆச்சுன்னா, ஒரு ஸ்டெப் மிஸ் ஆச்சுனாலும் ஸ்ட்ரைட்டாக சர்றன்னு போய் டமால்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் லேண்ட் ஆக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கும்பல் இருக்கிறது இப்போ தெரிஞ்சு கிளியராக. நம்ம ஃபேமிலி அங்கே இருக்காங்க, நம்ம இவ்வளோ மேலே இருக்கோம், தெரியுதா? இப்போ நம்ம அங்கே போய் உட்காரணும்னா, உட்காந்துட்டு இங்கேருந்து படம் பிடிக்கணுமா? எப்படி இவ்வளோ ஸ்டீப்பான இடத்துல கேமரா செட் பண்ணுறது? என்ன பண்ணுறது? சரி, நம்ம கேமரா கையில் எடுத்துட்டு
போயிட்டு அங்கே ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்துப்போம், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். அவசரமுங்க, அல்டிமேட் ஃபீல் இதெல்லாம். இயற்கையை ரசிக்கிற ஃபீல் இருக்கே, அந்த வேதனை இருக்கே வேதனை. திவ்யா உண்மையிலே செம்மாது. எப்பா எப்பா கிரவுண்ட் ஃப்ளோர் பாருங்க, தெரியுதா? இப்போ பாருங்க ஒரு செம்ம ஸ்பேட். நீங்கள் உட்காந்துட்டு வாழ்க்கையோட தார்பையை நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுதான் வாழ்க்கையோட தார்பைன்னு சொல்லிட்டு. அந்த வாழ்க்கையோட தார்பையை நீங்கள் வந்து சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தருக்கு போதி தர்மம் மாதிரி, மன்னிக்கணும், புத்தருக்கு போதி தர்மம் மாதிரி ஒரு செம்மையான மரம். இது என்ன மரம்னு தெரியல. வாழ்க்கையோட தார்ப்பை எங்கிருந்து தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாருங்க. இப்போ நான் ஃப்ரெண்டில் இந்த பாறையில் உட்காந்துட்டு அப்படியே வந்து இந்த மரத்தை இந்த பாறையில் உட்காந்துட்டா இதுதான் வாழ்க்கையோட தார்ப்பை. அப்பா சரி, நம்ம போய் உட்காருவோம். தார்ப்பை வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வாழ்க்கையோட தார்ப்பையை இப்போ ரிசீவ் பண்ணிக்க போகிறேன். அப்பா அங்கே பாருங்க, ஒரு கோயில் மாதிரி எது தெரியுதுங்களா? அங்கே தெரிஞ்சு பாருங்க, தூரத்தில். அது வந்து அந்த பக்கம் கதிரகுப்பம் சரி, தமிழ்நாடு பார்டர். அதுதான் அது 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 சரி, நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிடுறோம். ரொம்ப ஜூமிங் பண்ணிட்டோம், குவாலிட்டி இருக்காது வீடியோ. ஐயோ ஜூம் அவுட் ஆக மாட்டேங்குது. சரி, இந்த பக்கம் பார்ப்போமா? பாருங்களா, வாழ்க்கையோட தார்ப்பை கிடைச்சது இதுதான். இந்த மரத்தடியில் தான் எனக்கு வந்து ஒரு வழி கிடைச்சிச்சுப்பா. ஒளி எனக்கு ஏற்கனவே கிடைச்சிச்சு, உண்மையான ஒளி. இது வந்து உலகத்தரமா ஒரு வழி தரமா இருக்கு. அதுதான் அந்த அந்த அணியில் பீச்சுட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. இன்னும் நம்ம இறங்கி போயிடலாம். போகலாம் ஓகேவா? வெளியே ஒரு வாட்டி பார்த்துங்க. ஐயோ ஃபுல்லாக சின்ன வெளியே ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏதோ கத்துதில்ல. ஆக்சுவலாக மான்லாம் இருக்குங்க. மான் இருக்கு, மயில் இருக்கு. பசி இருக்காது. தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா என்ன? இவ்வளோ தூரம் வந்து இது மேலே ஏற போனேன் எப்படி? போதி தர்மத்தை அடைஞ்சிட்டோம், சாரி போதி மரத்தை அடைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஃபைனலாக இறங்கிடுவோம். ஓகே நாங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். இது என்ன தெரியுங்களா? எங்கள் ஊர் பக்கம் போதைப்பில்லுன்னுவாங்க, லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஆனால் இங்கே வந்து லெமன் டீ அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டாங்க. வீடு கட்டுவாங்கள்ல, பழைய போதைப்பில்லு வீடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து போதைப்பில்லு வீடுன்னு தான் சொல்லுவாங்க அப்போல்லாம். அந்த இந்த போதைப்பில்லில் தான் வீடே கட்டுவாங்க. அப்பா இன்னும் வாங்க, நல்லா போக போக போயிட்டே இருக்கே. இந்த பக்கம் பாருங்க, வியூ சூப்பராக இருக்குல்ல. அப்பா சரி, இன்னும் கொஞ்சம் ஏறுவோம். போதைப்பில்லோட ஸ்மெல்லுக்கு போதை ஏறுமோ? அப்புறம் கீழே இறங்கி போகிறது எப்படி? இங்கே பாருங்க. அப்பா தெரியுதா இங்கெல்லாம்? இன்னும் போக போக எவ்வளோ நம்ம ஆசை தீர தீர அட்வென்ச்சர் பண்ணலாம், சாகசம் பண்ணலாம், ட்ரெக்கிங். நான் கீழேருந்து பண்ணிட்டு வந்தேன். ஆசை தீர 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 பண்ணலாம். எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து எப்படி வர்றதுன்னு இந்த இடத்துக்குன்னு உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அப்படியே ஒரு 360 டிகிரி. ஃபைனலாக வந்துட்டோம். We have reached the summit. 360 degree view. Gypsy Kamal, Gypsy family. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. எனி டைம்
நான் இருக்கேன், இங்கே கீழே வர மாதிரி இருக்கார் பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. ஐயோ பாவம், ரெஸ்ட் மீன் பிடிக்கிறது. நான் ரெஸ்ட்டும் போகிறாருன்னு நினச்சி மன்னிக்கணும். கீழே இருக்க தண்ணியும் தெரியல. ஐயோ, எனக்கு வேற இயற்கையோட ஆசை தீர மாட்டேங்குது. எவ்வளோ போனாலும் இன்னும் போகணுன்னு இருக்கு. நம்மளாம் எது தெரியுமா, இதுதான் நம்ம தான் அப்படின்ற மாதிரி. இயற்கை தான் இதுதான் நம்ம தான், இயற்கை தான் நாம தான், நம்ம தான்ன்ற மாதிரி. நமக்கு நம்ம தான் கிடையாது, இயற்கை தான். பாருங்க, காட்டுக்குள்ள சங்குப்பூ. ஓ, என்ன பிரைட்டா இருக்கு. வச்சுக்கலாமா? தெரியுதா? ஓகே, இங்க தெரியுது பாருங்க. ஒன்று பறிச்சுக்கலாம். இல்லை, வேணா பறிக்க கூடாது. இயற்கை வந்து அப்படியே விட்டுறணும். பியூட்டிஃபுல். இங்கெல்லாம் ஏறணும், இங்கே திரும்ப இறங்குவோம். கொடுமை என்னென்னா, இவ்வளோ நேரம் வீடு எடுத்து நானே இன்னும் குளிக்கல. இறங்கி அதை நெஞ்சளவு கூட இல்லை, ஒரு இடுப்புக்கு மேலே ஆழத்தில் இறங்கி போயிட்டுருக்கேன். தவிர போயிட்டு மேலே எட்டு வந்து நானே ஒன்றும் தண்ணியில் உங்களை தண்ணியில் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க, அந்த மரத்து மேலே என்ன பாருங்க. இது நான் ஜூம் இன் பண்ணுறேன். ஆடுது. ஆஹா, இது நீர்க்காக்காயா? இதை வந்து ஏதோ சொல்லுவாங்க, மூர்ஹென்னா இதை சொல்லுவாங்களா? மூர்ஹென்னு நினைக்கிறேன். நீர்க்காக்காய், தண்ணி கோழின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். அதான் நினைக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருங்க, சூப்பராக இருக்குது. கிட்ட போயிடுக்கிறேன். ஓகே, அது என்னென்னா, நான் குளிக்கவே இல்லைல்ல, நான் அதாவது முங்கவே இல்லை. அதனால் எங்கள் சிஸ்டர் இருக்காங்க, ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்கள கூப்பிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபுட்டேஜுக்காக ஒரு 2 முங்கிட்டுறேன். போயிடலாம், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான திங். அங்கே இருக்குது பாருங்கள், அந்த மரங்கள் பல்லாயிரம் வருஷமான பழைய மரங்கள். அந்த பழமையான மரங்களோட வேர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ மேலே வந்திருக்கு. ரொம்ப அதிசயமாக மேலே வந்திருக்கு. ஏன்னா இந்த இது அறுத்துட்டு நதி போய் அந்த தண்ணியெல்லாம் அறுத்து அதெல்லாம் சரித்து அப்படியே வேருங்கெல்லாம் மேலே இருக்குது. அது ஃபைனலாக அதை பார்ப்போம், அவ்வளோதான். ஒரு வாட்டி முங்கிட்டு சும்மா ஃபுட்டேஜுக்காக, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஆழம். ஃபைனலாக முட்டி போட்டால் கூட இவ்வளோதான். அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு எவ்வளோ பழமையான மரம். அந்த மரத்தை காட்டுறேன். இந்த பெரிய ஆலமரம். இங்கே வேற பாருங்களேன், அதாவது நதி போயிட்டு அந்த தண்ணி போயிட்டு கம்ப்ளீட்டாக அரிச்சிட்டு இருக்குது. வேறு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப இது அதிசயமாக பாருங்கள், எவ்வளோ அதிசயமாக இருக்குது. அதாவது எவ்வளோ பழமையான மரம்னு அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த வேரெல்லாம் பாருங்களா, இது வேறு பாரு எப்படி இருக்குது. அது எப்படி இதை காட்டு. இவ்வளோ பழமையான மரம். அதாவது நதி போயிட்டு அந்த தண்ணி போயிட்டு வேற கம்ப்ளீட்டாக அரிச்சிட்டு கிடக்குது. ஆனாலும் அந்த மரம் வந்து நிலச்சி நிற்குது, எந்த புயலுக்கும் எந்த மழைக்கும் எந்த வெள்ளத்துக்கும் தாங்கி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு நான் ஃபைனலாக சொல்ல போகிறேன். நீங்கள் காரில் வர்றதுன்னா சென்னையிலேருந்து சென்னை பெங்களூர் ஹைவேஸில் நேராக நாட்றாம்பள்ளி வந்துடுங்க. ஹைவேஸ்ல இருக்கும், சென்னை பெங்களூர் ஹைவேஸில். நாட்றாம்பள்ளி வந்துட்டு அந்த ஹைவேஸ்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு பாரதிதாசன் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதுக்கு நேராக ரைட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரைட்டில் கட் பண்ணோம்னா ஒரு 10 கிலோமீட்டரில் ஆந்திரா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும். மல்லானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல வந்து பொகல்ரேவுக்கு எப்படி போகணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்கிருந்து வந்து பூதுகூரு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு போயிட்டு காட்டுக்குள்ள லெஃப்ட் எடுக்கணும். அது யார்கிட்ட சொல்லுவாங்க, கேட்குற வழியில நீங்க கேட்டுட்டே போகலாம்.